ஹலோ மக்களே, ஆம்ஸ்ட்ராங் கொலையில் திமுக நிர்வாகிகள் தொடர்பு. முதல்வர் எப்போது வாய் திறப்பார்? அண்ணாமலை கேள்வி. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் அதை முன்வைத்து முதல்வர் எப்போது வாய் திறப்பார் என பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சி தமிழக மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி மர்ம கும்பலால் கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்டார். பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தை தொடர்ந்து தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையை நடத்திய போலீசார் திருவேங்கடம் உள்ளிட்ட பல கும்பல முக்கிய குற்றவாளிகளை கைது செய்தனர். இந்த வழக்கு தொடர்பான விசாரணையின் போது தப்பி ஓட முயன்ற திருவேங்கடம் இன்று காலை போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்ட சம்பவம் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து தற்போது ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட சிசிடிவி காட்சிகளை காவல்துறை வெளியிட்டுள்ளது. அதில் கைது செய்யப்பட்டவர்களும் கொலையாளிகளும் ஒரே ஆட்கள் தான் என தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த கொலையில் திமுக வழக்கறிஞரான அருள் உட்பட சில திமுக பிரமுகர்களும் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. முன்னதாக காலையில் திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்ட போது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை இதில் சம்பந்தப்பட்டுள்ள திமுக நிர்வாகிகளை காப்பாற்றுவதற்காக என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியிருந்தார். தற்போது சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் இதில் உள்ள அருள் மாணிவாசன் சதீஷ் ஆகியோர் திமுக அமைச்சர் நாசருடன் எடுத்துக்கொண்டுள்ள புகைப்படங்களை பதிவிட்டுள்ள அண்ணாமலை இதன் மூலம் இந்த கொலையில் திமுக நிர்வாகிகள் பங்கு இருப்பது உறுதிப்பட்டிருப்பதாக எடுத்துக்காட்டுள்ளதுடன் இப்போது வாய் திறப்பார் முதல்வர் மு.க.ஸ்டாலின் என கேள்வியை எழுப்பியுள்ளார். தேங்க்யூ.